ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த டெல் லேப்டாப் வந்து ஹீட்டிங் இஷ்யூக்காக நம்ம கடைக்கு வந்துருக்குது. ஆக்சுவலாக நம்ம கடைக்கு வரல, வேறு ஒரு கடைக்கு போச்சு. அப்புறம் அங்கே போய்ட்டு அதே ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கஸ்டமர் நம்ம கடைக்கு கொடுத்தாங்க. சரி, என்ன பண்ணியிருப்பாங்க, மேக்ஸிமம் ஹீட் சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு புது தெர்மல் பேஸ்ட் போட்டுட்டு அப்புறம் ஃபேன் க்ளீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் கழட்டினா பார்த்தா ஃபேன் க்ளீன் பண்ணவே இல்லை. சரி, தெர்மல் பேஸ்ட்டாச்சும் மாற்றிருக்காங்களா பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இது ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ தெர்மல் பேஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனால் இருக்கிறதுலே ஒரு மட்டமான குவாலிட்டி தெர்மல் பேஸ்ட்டை போட்டிருக்காங்க. அதுவும் அப்பி வேறு வச்சுருக்காங்க. இவ்வளோலாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோ போட்டாங்கன்னா அது கொஞ்சம் லீக் ஆகி போர்டு ஷார்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேனை பார்த்தீங்கன்னா தெரியும், டஸ்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ அவங்க ஃபேனையும் க்ளீன் பண்ணலை, தெர்மல் பேஸ்ட்டும் வந்து லோ குவாலிட்டியை அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ போடணுன்றதை இப்போ இந்த வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். லைக் இவ்வளோ தான் போடணும். அதாவது ஒரு தெர்மல் பேஸ்ட்டுன்றது அந்த மேலே இருக்க சில்வர் ஏரியா வரும், ப்ராசஸருக்கும் கிராஃபிக்ஸ் கார்டுக்கும். அந்த ஏரியாவில் மட்டும் போட்டால் போதும் லைட்டாக. அதை தவிர்த்து மேலே இந்த ஹீட் சேம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஹீட் சிங்க் சேம்பர், இதில் கூட போடணும்லாம் அவசியம் இல்லை. அதில் இருக்கிறது இது போதுமானது. ஸோ இதை வச்சு நம்ம லாக் பண்ணிவிட்டு ஃபேனையும் க்ளீன் பண்ணிவிட்டு கஸ்டமர் நம்ம கொடுத்துட போகிறோம். ஸோ கொடுத்த பிறகு நம்ம கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்டால் அது எப்படி இருக்குன்னு போடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சர்வீஸ் நீட் இருந்தால் டிஸ்பிளேல வர இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.